ஹலோ ஆல். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோடிங், டீகோடிங். ஆல்ரெடி நம்ம இதில் லெட்டர் கோடிங், டிரெக்ட் லெட்டர் கோடிங்னு 2 டைப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நம்ம 3rd டைப்பில் ஆல்ரெடி நம்பர் கோடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம சிம்பிள் கோடிங் மட்டும் பார்க்கலாம். ப்ளஸ் அதோட சேர்த்து டைப் 4 ஆன சப்ஸ்டியூஷன் மெத்தடுமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The digits from 0 to 9 are coded as shown below along with the exceptions 1 and 2. டிஜிட் கொடுத்துருக்காங்கங்க 0 to 9 வரைக்கும். தென் கோட் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதோட சேர்த்து 2 எக்ஸப்ஷனும் கொடுத்துருக்காங்களா? என்னதுன்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். இஃப் த நம்பர் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் அ நான் ஜீரோ ஆர் டிஜிட் தென் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் டிஜிட்ஸ் ஆர் டு பி கோடட் as y அண்ட் ஹேஷ் ரெஸ்பெக்டிவ்லி. என்னங்க சொல்லியிருக்காங்க? நமக்கு கேட்க போகிற கொஸ்டினில் அதோட பிகினிங்லையும் எண்டிங்லையும் நமக்கு ஒரு நான் ஜீரோ ஆர் டிஜிட் வந்துச்சுன்னா, ஆர் டிஜிட்னா என்னங்க? 1 3 5 அதானே? அதோட சேர்த்து நமக்கு நான் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் 0 வந்திருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தென் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் அதை எப்படி கோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க? y இருக்கணும் ஃபர்ஸ்ட்டில், தென் ஹேஷ் இருக்கணும் எண்டிங்கில். சிமிலர்லி எக்ஸெப்ஷன் 2 பாருங்கள். இஃப் த நம்பர் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் அன் ஈவன் டிஜிட் இன்க்ளூடிங் 0 தென் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்ஸ் ஆர் டு பி கோடட் as பீட்டா அண்ட் எக்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இதுவே நமக்கு ஈவன் டிஜிட்டாக இருந்தது அப்படின்னா அந்த கோடுடைய ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் நமக்கு என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க? பீட்டா அண்ட் எக்ஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு ஈவன் நம்பரோடு சேர்த்து 0வுமே வரலாம். கிளியராக இருக்குங்களா? இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள். வாட் வில் பி த கோட் ஃபார் 764981? நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னங்க? 764981க்கான கோட் என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ செக் பண்ணலாமா? என்ன கேட்டிருக்காங்க? 764981 தானே. ஸோ 764981 இதானங்க கேட்டிருக்காங்க. இதில் 7ன்றது நமக்கு என்ன டிஜிட்ங்க? ஆடா ஈவனா? ஆட் நம்பர் தானே. ஸோ ஆட் நம்பர் வந்தால் நமக்கு என்ன வரணுங்க சொல்லியிருக்காங்க? பிகினிங்கில் y வரணும்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த கோட்க்கு 7க்கு என்ன எழுதலாம்? yன்னு எழுதலாமா? தென் 6க்கு என்ன வரணுங்க சொல்லியிருக்காங்க? பாக்ஸ்லேயே செக் பண்ணுங்கள். பர்சன்டேஜா? 4க்கு என்னங்க வரணும்? m இருக்கா? ஸோ m. தென் இங்கே 9 இருக்குங்களங்க. 9க்கு l வருமா? 8னா இந்த டாலர் மாதிரி இருக்குல்ல, இந்த சிம்பிள். தென் லாஸ்ட் டிஜிட் நமக்கு ஆட் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா ஹேஷ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களா? நமக்கு 1 ஆட் டிஜிட் தானே, ஆட் நம்பர் தானே. ஸோ ஹேஷ் நமக்கு என்ன கோடுங்க கிடச்சிருக்கு? y பர்சன்டேஜ் m l டாலர் சிம்பிள் ப்ளஸ் இந்த ஹேஷ். ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணலாமா? ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் சி பாருங்கள். y பர்சன்டேஜ் m l இந்த டாலர் மாதிரி இருக்க சிம்பிள் தென் ஹேஷ். ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். இதுதான் நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் கோடிங் சொல்லுவோம். நமக்கு அவங்க கொஸ்டினில் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கான ரெஸ்பெக்டிவ் கோடுமே கொடுப்பாங்க. அதில் சில எக்ஸப்ஷனும் நமக்கு வைப்பாங்கங்க. எக்ஸப்ஷன் இருக்கிறதுக்கு மட்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த வேர்ட்ஸ் டினோட்டட் பை A, B and C கேன் பி கரெக்ட் வேர்ட்ஸ் ஃபார் த கோட்ஸ் கிவன் அகைன்ஸ்ட் ஈச் கொஸ்டின் நம்பர். ஸோ என்னங்க கேட்டிருக்காங்க? நமக்கு கொஸ்டின் இதுதான். 050ன்னு நமக்கு என்ன இருக்குங்க? கொஸ்டின் நம்பர் இருக்குது. நமக்கு இந்த ABCயில் எந்த வேர்ட் இல்லை வேர்ட்ஸ் கரெக்டுன்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. செக் பண்ணலாமா? இப்போ செக் பண்ணுங்கள். ARE சிமிலர்லி இந்த AND ORE இந்த மூணையுமே கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பேட்டர்னுங்க கிடைக்குது? இங்கே இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஏன்றது உங்களுக்கு கான்சனண்ட்டாக வவ்வலா? வவ்வல் தானே. சிமிலர்லி இங்கே என்னங்க இருக்குது? இருக்குங்களா? இதுவும் ஒரு வவ்வல் தானே. ஸோ இங்கே உங்களுக்கு நம்பர் பாருங்கள். 0 இங்கேயுமே உங்களுக்கு 0 இருக்குது. ஸோ வவ்வல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னங்க இருக்குது? 0 இருக்கா? பாருங்கள், அப்படி தானே இருக்குது. இதே மாதிரி அண்டுக்கு கம்பேர் பண்ணுங்கள். அண்டில் உங்களுக்கு இங்கே ஏ இருக்குங்க. ஏக்கு நம்ம 0ன்னு வச்சுட்டாலும் நமக்கு இங்கே ND ரெண்டுமே என்னது நமக்கு? கான்சனன்ட்ஸா? ஸோ கான்சனன்ட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு இங்கே 050 வந்திருக்காதுல்ல. ஏன்னா நமக்கு வவ்வல் அப்படிங்கும்போது நமக்கு 0 இருக்குது. கான்சனன்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்குது? 5 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குல்ல. ஸோ இங்கே ND இருந்துச்சுன்னா நமக்கு 055 அப்படின்ற ஒரு நம்பர் கோட் இருந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி வராதுங்க. ஆப்ஷன் சிக்கு செக் பண்ணுங்கள். OREன்னு இருக்கா? இதில் O அப்படின்றது நமக்கு வவ்வல். ஸோ அதோட கோடான நம்ம 0 எழுதலாமா? R அப்படின்றது நமக்கு கான்சனன்ட். கான்சனன்ட் வந்தால் நம்ம 5 எழுதுவோமா? சிமிலர்லி இங்கே இருக்குங்க. இது நமக்கு வவ்வல் தானே. ஸோ வவ்வல் வந்தால் அகைன் O எழுதலாமா? ஸோ 050. அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி ரெண்டுமே இந்த கோட்கான கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். ஏன் அப்படின்னா இந்த 050ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா 0 அப்படின்றது வவ்வல்ஸையும் இந்த 5 அப்படின்றது கான்சனன்ட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. கிளியராக இருக்குங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா?
நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது நமக்கு வந்து டைப் 4ங்க. இது வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னு வந்துட்டு சொல்லுவோம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட்ங்க. எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போமா? ஸோ கொஸ்டின் பாருங்க. இஃப் ஒயிட் இஸ் கால்ட் பேர்ட், பேர்ட் இஸ் கால்ட் மெர்க்குரி அண்ட் மெர்க்குரி இஸ் கால்ட் கர்ட், கர்ட் இஸ் கால்ட் டிட்டர்ஜென்ட் அண்ட் டிட்டர்ஜென்ட் இஸ் கால்ட் ஒயிட், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர்ஸ்? ஸோ என்னங்க கேட்டிருக்காங்க? ஒயிட்டை நம்ம பேர்டுன்னு சொல்லலாம். பேர்டை மெர்க்குரின்னு சொல்கிறோம். தென் இந்த மெர்க்குரி என்னங்க சொல்கிறோம்? கர்டுன்னு சொல்கிறோமா? தென் கர்ட் என்ன சொல்லலாம்? டிட்டர்ஜென்ட்டுன்னு சொல்லலாம். தென் டிட்டர்ஜென்ட் என்ன சொல்லலாம்? ஒயிட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெர்மாமீட்டரில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக தெர்மாமீட்டரில் என்ன யூஸ் பண்ணுவாங்க? மெர்க்குரி தானே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இங்கே மெர்க்குரியை என்ன சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க? மெர்க்குரி இஸ் கால்ட் கர்டுன்னு தானே சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இங்கே என்ன இருக்குது? கர்டுன்னு தானே இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தாங்க ஆன்சர். இது வந்து நமக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நமக்கு ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அதை இன்னொரு வேர்டோட ரிலேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நமக்கு 4 செட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கிளியராக இருக்குங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? இந்த சம் பாருங்க. இஃப் பென் இஸ் டேபிள், டேபிள் இஸ் ஃபேன், ஃபேன் இஸ் சேர் அண்ட் சேர் இஸ் ரூஃப், ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் அ பர்சன் சிட்? என்ன சொல்கிறாங்க? பென் என்ன சொல்லலாம்? டேபிள்னு சொல்லலாமா? தென் டேபிள் இஸ் ஃபேன். ஃபேன் என்ன சொல்லலாம்? சேர்னு சொல்லலாமா? தென் சேர் இஸ் ரூஃப். நமக்கு கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் அ பர்சன் சிட்? எதுங்க ஆன்சராக இருக்கும்? சேர் தானே இருக்கும். ஆனால் நம்ம அந்த சேரை என்ன சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க? ரூஃப்னு சொல்லலான்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதாங்க சப்ஸ்டியூஷனில் லாஸ்ட் சம். ஸோ பாருங்கள். இஃப் ஸ்கை இஸ் கால்ட் cloud, cloud இஸ் கால்ட் thunder, thunder இஸ் கால்ட் வாட்டர், வாட்டர் இஸ் கால்ட் pot, pot இஸ் கால்ட் desert and desert இஸ் கால்ட் sky, then where do fish live? ஸோ ஸ்கை என்னங்க சொல்லலாம்? க்ளவுடுன்னு சொல்லலாமா? க்ளவுடை தண்டர்ன்னு சொல்லலாமா? தண்டர் என்ன சொல்லலாம்? வாட்டர்ன்னு சொல்லலாம். தென் வாட்டர் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? பாட். தென் பாட் எப்படிங்க சொல்கிறாங்க? டெசர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக டெசர்ட்டை ஸ்கைன்னு சொல்கிறாங்க. தென் வேர் டூ ஃபிஷ் லிவ்? ஃபிஷ் எங்கெங்க இருக்கும்? வாட்டரில் தானே இருக்கும். அந்த வாட்டர் இவங்க என்னங்க சொல்கிறாங்க? பாட்டுன்னு சொல்கிறாங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஈஸியாக இருக்குங்களா? இதுதான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். நமக்கு சப்ஸ்டியூஷனில் இதுக்கு மேலே அட்வான்ஸாக நமக்கு கேட்க மாட்டாங்க. கேட்டாலுமே நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட நமக்கு 5 டைப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. இன்னுமே நமக்கு டெசிஃபரிங் த மெசேஜஸ் அதில் ஒரு 2 டைப் மட்டும் இருக்குங்க. அந்த 2 டைப் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கோடிங் டீகோடிங் டாபிக் கம்ப்ளீட் ஆகிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து பிளட் ரிலேஷன் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.